கேவலமா நாமினேஷன் ரீசன் சொல்றீங்க. நீங்க வைக்கமே இல்லைன்னு சொல்லுங்க. நான் உன்னை பத்தி பேசவே இல்லையா? நீ நக்கலா பேசுனீங்க. நிக்சன் சொல்றேன். நிக்சன் க்ளோஸ்ட் நாமினேஷன் அப்போ ஒரு சீனும் ஓப்பன் நாமினேஷன் அப்போ ஒரு சீனும் நடக்கும். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிருங்க. நைட் என்ன நடந்துச்சுன்னா, நம்ம மாயா பூர்ணிமா இருந்துகிட்டு பேசிட்டு நம்ம விக்ரம திட்டிகிட்டு இருக்காங்க நெக்ஸனோட சேர்ந்து. அது ஒரு பக்கத்து. அப்புறம் நம்ம மணி இவங்களாம் மாயாவை பற்றி திட்டிகிட்டு இருக்காங்க. காலைல என்ன நடந்துச்சுன்னா, நாமினேஷன் டாஸ்க் ஒன்று நடந்துச்சு. நாமினேஷன் டாஸ்கில் செம சண்டைன்னு தான் சொல்லணும் நம்ம மாயா அண்டு விஷ்ணுக்கு. ஏன்னா மாயா சொல்கிறாங்க, விஷ்ணு சொல்கிறாங்க நான் டைரெக்டாக நாமினேஷன் பண்ணுற இது. அதில் வந்து மாயாவை சொல்கிறாங்க விஷ்ணு ப்ரோ. மாயா சொல்லும்போது மாயா வந்து கடுப்பாயிட்டாங்க. ஏன்னா இவ்வளோ கேவலமான விஷயத்தை வச்சுலாம் என்னை நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்டென்ஷனில் போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஃபைட்டிங் அண்டு நீ என்ன நாமினேஷன் பண்ணுறீங்க, நான் ஒன்று நாமினேஷன் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒன்று எடுத்து அடிச்சு விட்றாங்க. அதுக்கு நம்ம விஷ்ணு ப்ரோ இருந்துக்கிட்டு இவ்வளோ சில்லித்தனமாக நான் நடந்துக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்த எப்பயும் போல் மாயா இருந்துக்கிட்டு ஒரு ஆக்டிவேட் பண்ணுவாங்க. அந்த மாதிரியே ஒரு ஆக்டிவேட் பண்ணிட்டு அப்படியே அவங்கள நோஸ் கட் பண்ணுற மாதிரி ஒரு கீழ்த்தனமான வேலை தான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா நேற்று நைட்டே நம்மளுக்கு தெரியும் கீழ்த்தனமான வேலை தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. என்னென்னா நம்ம விக்ரம் வெளில போவார்ல, அப்போதைக்கு தான் சொல்கிறேன். நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு எனக்கு தெரியும், போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம நெக்ஸன் வந்துட்டு இப்போ யார் கூட சுற்றிக்கிட்டு இருக்காங்க என்னன்னு நம்மளுக்கு தெரியும். நம்ம மாயா கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸனை வந்துட்டு ரவீனா அண்ட் அர்ச்சனா வந்து நாமினேஷன் பண்ணுறாங்க. நெக்ஸன் வந்து ஒரு டைலாக் போடுறாப்புல, என்னென்னா நீங்கள் உங்கள் கூட இருந்தால் ஒன்று பண்ணுவீங்க, கூட இல்லைன்னா ஒன்று பண்ணுவீங்களா அப்படின்ட்டு, இதெல்லாம் சில்லித்தனமான வேலை அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அதுக்கு இருந்துக்கிட்டு நம்ம எல்லாருமே சொல்லுவாங்க, நீயே அப்படி தான்டா பண்ணிக்கிட்டு இருப்ப, நீயே அப்படி தான் பண்ணுவ அப்படின்ட்டு சொல்லுவாங்க. அடுத்து வந்துட்டு அதுக்கு வந்து மாயா விசில் அடிச்சுக்கிட்டு நல்லா அவருக்கு என்கேஜ் பண்ணுற மாதிரி தான் நம்ம பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அடுத்து வந்து ஒரு டாஸ்க் நடக்கும். என்ன டாஸ்க்னா, இப்போ டைட்டில் வின்னர் யார் ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த டைமில் என்ன உங்களுக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க் நடக்கும். அதில் வந்துட்டு எல்லாருமே ஒவ்வொரு ஒப்பீனியன் சொல்லுவாங்க. மாயா இருந்துக்கிட்டு நான் வந்து எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விசித்ரா அண்டு எனக்கு எகென்ஸ்டாக விஜய் இருக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. நம்ம தினேஷ் ப்ரோ இருந்துக்கிட்டு ரொம்ப உண்மையாக பேசுகிறாரா பொய்யா பேசுகிறாரான்னு நம்மளுக்கு தெரில. அவங்க அம்மாவை பற்றி ரொம்ப ஃபீலிங்காக சொல்கிறாங்க. மணி வந்தால் எனக்கு சப்போர்ட்டாக இருக்கும் அண்டு எனக்கு எகென்ஸ்டாக இருக்கிறது வந்து மாயா இருக்கணும். ஏன்னா என்னை நாமினேட் அடிக்கடி இவங்க தான் பண்ணுறாங்க. நாமினேட் பண்ணும்போது எனக்கு அவங்க கையாலே வாங்கினா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம பூர்ணிமா தான் செம்ம மேட்ரு சொன்னாங்க. என்னென்னா பிக் பாஸே எதிர்த்துட்டு மேட்ரு தான் சொன்னாங்கன்னு சொல்லணும். எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு அப்படின்னு இந்த வீட்டை பற்றி சொல்லுவாங்க. பர்த்டே வந்து கோடிக்கணக்கு பேருக்கு முன்னாடி நான் செலிப்ரேஷன் பண்ணேன் அப்படின்ட்டு அது ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. அடுத்து வந்து மாயாவுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா எப்போதுமே நான் சோகமாக இருக்கும்போது எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தேங்க்ஸ் சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம மாயா வந்துட்டு பிரதீப்கிட்ட தான் ஜெயிச்சா பிரதீப்கிட்ட தான் 50 லட்சம் கொடுப்பாங்க அப்படின்ட்டு நம்ம பூர்ணிமாட்ட சொல்லியிருக்காங்களாம். அது மாதிரி நம்ம பூர்ணிமா ஜெயிச்சா நான் மாயாட்ட தான் கொடுப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம லாஸ்ட்டாக நம்ம ஒன்று தான் அடிச்சு விட்டு போனாங்க. என்னென்னா பிக் பாஸே நான் எதிர்த்து நிற்பேன் அப்படின்ட்டு தான் சொல்கிறாங்க. அந்த 50 லட்சம் வந்து கொடுப்பாங்களா மாயாட்ட ஜெயிச்சா, இல்லை கொடுக்க மாட்டாங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மாயாவும் பிரதீப்கிட்ட கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்கங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரோமோ பார்க்கலாம். பாய்.